வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. அந்த ரெசிபி என்னன்னா, சண்டே டைமில் வந்து ஈஸியான ஸ்டைலில் நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது, இந்த பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இதோட எக் புலாவ். இந்த முட்டை புலாவ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேக வச்சு முட்டை அதில் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணக்கூடாது. இந்த முட்டை புலாவ் பண்ணும்போது ஒரு முட்டையை உடச்சி நீங்கள் அந்த தண்ணியிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு தம் பண்ணினா சூப்பராக வரும். அதே டைமில் அதிகமான முட்டையும் போடக்கூடாது. ஏன் கேட்டனா, அந்த தண்ணி வந்து அந்த புலாவ் தம் போடும்போது அந்த தண்ணி வந்து தின்னாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக அரிசி உதிரியாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் தெளிவாக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சண்டே ஸ்பெஷல் ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பெப்பர் சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1 கிலோ, பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு சோம்பு 1/2 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, தேங்காய் 2 பத்தை, முந்திரி பருப்பு 8லேருந்து 10 நம்பர், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பெப்பர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மகிட்ட இருக்க இந்த தேங்காவும் முந்திரி பருப்பு அரைச்சிடும். எதுக்காக இந்த இடத்துல முந்திரி பருப்பு போடுறோங்கிட்ட, ஒன்று வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்கும், இன்னொன்று வந்து நல்லா பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக கொடுக்கும். வெறும் தேங்காவை நீங்கள் அரைச்சின்னா கொஞ்சம் குறந்தான் இருக்கும். அதனால தான் இந்த முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சிடும். இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக அரைச்சி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பேஸ்ட் அரைக்க முடியுமோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நல்ல அகலமான ஒரு பாத்திரத்துக்கு, அதாவது இந்த மாதிரி ட்ரை ரெசிபி பண்ணுறதுக்கு அகலமான ஒரு கடாய் இருந்தால் தான் நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் சூடான பிறகு முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிட்ஜில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சோம்பு. இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வர டைமில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி பொறுத்த வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெங்காயம் வதக்கி அதுக்கப்புறம் சிக்கனை போடுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். அதனால் இந்த வெங்காயத்தை எப்படி வதக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கலர் மாறுது பார்த்தீங்களா. இதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும். அதுக்கு பிறகு தான் சிக்கன் போட ஆரம்பிக்கிறோம். அதனால் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ட்ரையாக வரணும்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துருக்கணும். எல்லா வெங்காயத்தையும் ஈவனாக வறுத்துருக்கணும். இதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு இந்த வெங்காயத்தோட நல்லா வதக்க ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு சிக்கன் போடுறோம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, வெங்காயம் வதக்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பிறகு சிக்கனை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி போடணும். அப்போ தான் நல்லா ட்ரையாக வரும். அதனால தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா ட்ரையாக கொடுக்கும். அந்த சிக்கனோட அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த இடத்துல அதிகமான தக்காளி கூடாது. அதே டைமில் நல்லா பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், தனியா பவுடர். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும், அதாவது மிளகு யூஸ் பண்ணி பண்ணுற எந்த ஒரு ரெசிபி இருந்தாலும் தனியாத்தூள் அதிகமாக இருக்கணும், சில்லி பவுடர் கம்மியாக இருக்கணும். இது பேசிக். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த பெப்பர் சிக்கன். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மசாலாவோட அந்த சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ட்ரையாக தான் கொடுக்கும். ஆனால்
கொஞ்சம் அந்த மசாலா கோட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தேங்காய் பேஸ்ட்டும் முந்திரியும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, அந்த தேங்காய் முந்திரி போடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த 2 ரீசனுக்காக மட்டும்தான் இந்த தேங்காவும் முந்திரியும் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளிக்கணும். இல்லைனா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் அதிகமான தண்ணி ஊற்றி நீங்கள் குக் பண்ணினா கண்டிப்பாக சிக்கன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கிரேவி மாறிடும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சிக்கன் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் பிரெஸ்ட் பகுதி வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக் பண்ண சொல்ல வரேன். இப்போ ஒரு மூடி போட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர், அந்த பக்கம் உங்களுக்கு புரிய வரும். இப்போ ஒரு செமி ட்ரையாக இருக்குல்ல, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதாவது 95% அளவுக்கு சிக்கன் ரெடியாக அனுப்புறது தான் இந்த மிளகு பவுடர் போடுறோம். இந்த மிளகு பவுடர் போட்ட உடனே கொஞ்சம் சோம்பு போடுறேன். இந்த சோம்பு எதுக்காக கடைசியாக போடுறேன்னா, இந்த மாதிரி பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுற ரெசிபிக்கு வந்து சோம்பு பவுடர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த சோம்பு பவுடர் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம வீட்டில் இருக்க மக்கள் 2 பீஸுக்கு மேலே 5 பீஸாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிக்கனை குக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப குக் பண்ணிட்டீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. வெறும் மசாலா மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் தேவையான பக்கத்துக்கு ப்ராப்பராக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்க. ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி. இதோட எக் புலாவ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? எக் புலாவுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், முட்டை 3 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 1 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், சீரகம் 1 டீஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த முட்டை புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, 1 கிலோ ரைஸுக்கு வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றினா கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அது எவ்வளோ கேட்டிங்கன்னா 200 250 ml எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி 1/2 கிலோனா கம்மியாக போட்டுடலாம், 1 கிலோனா நான் சொன்ன ரேஷியோவில் போட்டு நீங்கள் வீட்டில் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணெய் சூடாக இருக்குது. அதுக்கு பிறகு சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், முழு கரம் மசாலா தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பச்சை மிளகா போடுறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 இல்லை 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதே டைமில் இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் பாருங்கள், கரெக்டாக ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கி முடிச்ச பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர் 1.5 டீஸ்பூன் தனியா பவுடர் சொல்லியிருக்கேன். அதில் 1.25 டீஸ்பூன் தனியா பவுடர் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் கம்மியாக போட்டிருக்கேன். மீதி பவுடர் வந்து கடைசியாக முட்டைக்கு யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். இதுக்கப்புறம் இந்த மசாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் முக்கியமான ஸ்டேஜ், அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு முட்டையை உடச்சி இங்கே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது 3 முட்டை சொல்லியிருப்பேன், அதில் ஒரு முட்டையை உடச்சி போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த முட்டை போட்ட பிறகு நல்லா குக் பண்ணணும். நல்லா வேக வைக்காமல் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால் இந்த முட்டை நல்லா வெந்த பிறகு தான் தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த மாதிரி மசாலா ரெடியாக இருக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த தண்ணியோட ரேஷியோ என்ன கேட்டினா, சில பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1க்கு 1.25 வைப்பாங்க. சிலதுக்கு வந்து 1க்கு 1. நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாசிக். அதனால் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த பாஸ்மதி ரைஸ் இதில் போட ஆரம்பிக்கிறோம். இந்த பாஸ்மதி ரைஸை எப்போ ஊற வைக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது 20 to 25 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெசிபி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக நான் சொன்ன ரேஷியோ வாட்டருக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும். இதுக்கு பிறகு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கரெக்டாக 2 to 3 விசில் விட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான புலாவ் ரெடி.
இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குல்ல. தேவையான கொத்தமல்லி போடலாம். இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் கொஞ்சம் நெய் போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். அந்த முட்டை ரைஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக ஒரு முட்டை புலாவ் ரெடி. இப்போ சாதம் எப்படி பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஃபைனலாக கார்னிஷ் பண்ணுறது எப்படி பார்க்கலாம். என்ன பண்ணுறோம், அந்த மீதி உள்ள 2 முட்டைக்கு மசாலா போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர், அதாவது மீதி உள்ள எல்லா ஸ்பைசஸ் போடுறோம் இந்த இடத்துல போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் அந்த பவுடர் மசாலா தீஞ்சு போகக்கூடாது, நல்லா புரிச்சுக்குங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் முட்டை வறுவல் பண்ணுங்களேன், அதே கான்செப்டில் தான் பண்ணுறேன். இந்த மசாலா நல்லா வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், குக் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை 1/2 கட் பண்ணி இந்த மசாலாவில் நல்லா குக் பண்ணுறோம். கொஞ்சம் நல்லா பெரிய கரண்டியை எடுத்து நீங்கள் திருப்பினா அந்த மஞ்சள் கரு வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் குக் பண்ணி எடுத்தினா ஒரு சூப்பராக கார்னிஷ் பண்ணலாம். இப்போ இந்த முட்டை மசாலா ரெடி பண்ணுறது எப்படி தெரிஞ்சிச்சல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சாதத்தை அப்படியே ஒரு பெரிய பவுலில் அழகாக ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அழகாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண ஒரு சூப்பரான முட்டை புலாவ் ரெடி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெப்பர் சிக்கன் முட்டை புலாவ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பண்ணும்போது ப்ராப்பராக அந்த ரேஷியோ புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக பண்ண முடியும். என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த பெப்பர் சிக்கன் எக் புலாவ் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக செஞ்சுருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சிக்கன் குக் பண்ணும்போது ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினா இந்த மார்பு பகுதி பிரஸ்ட்டு வந்து கண்டிப்பாக சிக்கன் பீஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஹார்ட் ஆகிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் ப்ராப்பராக எந்தளவுக்கு குக் பண்ணணுமோ அந்தளவுக்கு பக்குவமாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.